இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பயில்வானன்னு உங்களை வார்ன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசிருக்காத தம்பி, நீ வந்தனா சினிமாவை பார்த்துட்டு போ, சும்மா இங்க வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்குலாம் நீ யாரும் இல்ல. ஒரு இன்விடேஷன் வந்தா உங்களுடைய மான மரியாதையை காப்பாத்திக்கீங்களேன். அன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்க, அப்பவும் நீங்க அதை செய்யல. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உங்களையே நீங்க ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. விஜய் சேதுபதி அவர்கள் படத்துல ஒரே ஒரு ஷாட், வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரி. அதை வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி நடிப்புல நான் மிஞ்சிட்டேனாக்கா இது வந்து யாருமே ஏத்துக்க கொள்ள முடியாததா இருக்குங்க. இப்ப மிஷ்கின்ஸ்காரும் சரி, பெசன்ட் ரவி அவர்களும் சரி, எல்லாருமே தான் சொல்லியிருக்காங்க. ஏங்க எவ்வளோ பேரு ஸ்டுடியோக்கு வெளியில நல்ல நடிப்பு தெரிஞ்சவங்க. அதாவது உங்களை மாதிரி இந்த மாதிரி நடிப்பீங்கல்ல, டிராமாட்டிக் ஆக்டிங் கிடையாது. நீங்க பண்றது டிராமாட்டிக் ஆக்டிங். இன்றைய சினிமா ஜென்ரேஷனுக்கு அது சேரக்கூடிய முடியாத நடிப்பு. இது ஒரு கார்ட்டூனிக்கா காமெடியனா தான் போக முடியும். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே சொல்றது, வெளியில நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டுடியோக்கு வெளியில நிறைய பேர் நல்ல நடிப்பு தெரிஞ்சவங்க, நடனம் தெரிஞ்சவங்க, ஸ்டண்ட் தெரிஞ்சவங்க. இந்த மாதிரி நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு எல்லாமே இவரை புக் பண்ற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் தான் கேள்வி கேட்கறாங்க.